ராமர் ஆண்டாரன்னா லட்சுமண ஆண்டான்னா யார் ஆண்டா என்னங்க, அதெல்லாம் அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு விஷயம். ராமனும் கிடையாது, ராவணனும் கிடையாது. நீங்க உங்களுக்கு அது சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் பல குண்டர்களை வச்சிருக்கிற கட்சி. இன்னைக்கு பல லேண்ட் கிராப்பிங்ல இருக்காங்க. 3 டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு அரசியல் செல்வாக்கு மிக்க சென்னை மாநகரத்தை கட்டி காலக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர், இன்னும் வெளிப்படையா பேச வேண்டும், ஒரு அமைச்சருடைய இதில் முழு தலையிடம் இந்த கொலையில் இருக்கு. திருச்செங்கோடு தாலுகால சின்ன 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணி அந்த பையன் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு கத்துற உடனே கத்தில வெட்டி இருக்கான். இந்த யூடியூபர்ஸ் ஆளும் கட்சியோ ஆளும் மந்திரிகளையோ ஆளும் முதலமைச்சருடைய குடும்பத்தாரர்களை பத்தி பேசுறோம்னா உடனே வழக்கு பதிவு செய்து அங்க நேர்காணல் நடத்த ஒரு மேல வழக்கு போடுறதும் இன்னைக்கு ஒரு அது ஃபேஷனா போயிருச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய நிகழ் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் திரு தாமோதரன் யாதவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. சிவசங்கர் அவர்கள் ராமர் பற்றி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ராமர் ஆட்சி செய்து 3000 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராமருக்கு உண்டான ஆதாரங்கள் இங்கே எதுவுமே கிடையாது. கல்வெட்டுகளோ கோயில்களோ செப்பேடுகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் ராஜேந்திர சோழனுக்கு இங்கே எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ ராமருக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு மக்களுடைய பாதுகாப்பையும் மக்களுடைய அவர்னஸையும் பார்க்கறத விட்டுட்டு இன்னைக்கு ராமரை பற்றி பேசுறது, சட்ட அமைச்சர் ரகுபதி ஒரு விஷயம் பேசுறது, இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன் முன்கூட்டியே ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதில் ஆதாயம் தேடுன்ற எண்ணத்தோடு இன்றைக்கி பண்ணுறாங்க. தயவுசெய்து தமிழக காவல்துறை உளவுத்துறை விழித்து கொண்டு இன்றைக்கி ஆளும் திமுகவும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் அதே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகக்களும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சாதி ரீதியான கலவரத்தையும் மதவாத பிரச்சனையை உருவாக்குவது தான் இன்றைக்கி மக்களை சந்தோஷமாக இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை கலவரத்தை உண்டாக்கி அதை ஆதாயத்தின் எண்ணத்தோடு பார்க்குறாங்க. ஒரு விஷயம், தமிழக முதலமைச்சர் முதல்வர் திட்டம் மக்கள் குறை திருப்பம்லாம் ஆரம்பித்தார். அவர் பெருமையாக சொல்கிறார், எல்லாத்துலேயும் பார்க்க சொல்கிறாரு. 68 லட்சம் மக்களுடைய மனு வாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட 68 69 லட்சம் மனு வாங்கியிருக்கோம், 66 லட்சம் மக்களுடைய குறையை தீர்த்துருக்கோம் அப்படிலாம் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. என்ன மாதிரி தீர்த்திருக்கேன்னு ஒரு விஷயம் பார்த்தா கூட இல்லை. ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம், முன்னாடி இருந்த ஆண்ட திராவிட இயக்கங்கள் அதிமுக வஸ்ரா புயல் வந்துச்சு. அந்த நேரத்தில் மக்கள் பல பேர் பாதிக்கப்பட்டான்னு சொன்னு அன்றிருந்த முதலமைச்சர் ஒரு ஜியோவை பாஸ் பண்ணி அதுக்கான மக்களுடைய உடனடியாக நிவாரணம் தீர்த்து வச்சாங்க. இன்னைக்கு நிஜாம் புயல் கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. 8 மாதமா மக்கள் சம்மந்தப்பட்ட துறைக்கு மனு கொடுத்துட்டா, ஸ்கூலில் டிசி நனைஞ்சு போச்சு, டிசி கொடுனா டிபியில் போய் லெட்டர் கொடுன்றான், இதில் போய் கொடுத்தா அதுக்கு எங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி தரத்துக்கு அரசாங்கத்திலேருந்து இந்த ஜியோ பாஸ் ஆகல. ஜியோ இருந்தால் தான் அந்த ஜியோ நம்பரை வச்சு தான் நாங்கள் உத்தரவு தர முடியும் அப்படின்றாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்க்கு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெவன்யூ ரிஜிஸ்டர் ஐஜி அவர் அமுச்சு விட்ருவாங்க. ஐஜி ரிஜிஸ்டர் இண்டிபெண்ட்டாக ஒரு ஆர்டர் போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா ஆவணங்கள் அவங்கள்ட்ட சரி பார்த்தாலையும் அரசு கொடுக்கக்கூடிய ஜியோ பேஸ் பண்ணி தான் ஒரு அரசாங்கத்துடைய உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவோட நம்பர் இதுன்னு சொல்லி மக்களுக்கான அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உடனே அதை நிவாரணம் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்கள் பார்ப்போம். இன்னைக்கு எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களை எல்லாம் படித்து முடிச்சு காலேஜ் சேர்க்கணும், எல்லா காலேஜ் போனால் இன்னைக்கு கல்வியும் மருத்துவம் இலவசமாக வேணும் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி கிடைக்கிற எல்லா கல்வியும் மருத்துவமும் இன்றைக்கி கொள்ளடிக்கிறது தான் இருக்கான். எங்கே போனாலும் பணம் கொடு இவ்வளோ கொடுன்னு காசு கேட்குறான். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக ஆயிடுச்சு. முன்னெல்லாம் படிக்கிறப்ப 30,000 20,000 இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஃபீஸ் ஒரு பிள்ளை சாதாரண காலேஜில் போய் படிக்க வைக்கணும் போனாலையும் இன்றைக்கி 80,000. இந்த இப்போ ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய செட்டார் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் அதில் தலையிட்டு கவர்மெண்டோட காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எஜுகேஷனையும் கொண்டு வரணும்னு அதை பற்றி நினைக்கல. ஆனால் இன்றைக்கி எல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் இன்றைக்கி எல்லாரும் காலேஜ் வச்சுருக்காங்க. அந்த காலேஜுக்கு ஸ்பெஷல் பர்மிட் வாங்கி ஆர்ட்ஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வச்சுருந்தான். மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இன்றைக்கி பெருசாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யாரும் பெருசாக வரலன்னு அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே அடிஷ்னலாக வாங்கி இன்றைக்கி ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் இந்த மாதிரி எல்லாம் அட்மிட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனால்
கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ப்ரைவேட்டோட காலேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. இதுக்கு போனால் பணம் தேவை, பணம் கொடுக்குறது மக்கள் காசு இல்லாதனால இடத்த அடமாக வச்சு எதனா பண்ணி வாங்கி பிள்ளையோட படிப்புக்கு வைக்கும், வாழ்வாதாரத்தை குழந்தையோட நம்ம பட்ட கஷ்டம், நம்ம குழந்தைங்க படிக்க கஷ்டப்பட வேண்டாம், நம்ம குழந்தைங்க முன்னேறட்டும் படிக்கட்டும்னு சொல்லிட்டு ஒருத்தனும் தன்னோட வேர்வையை ரத்தத்தை சிந்தி குழந்தைய படிக்க வைக்க நினைக்கிறான். இந்த குழந்தைகளை படிக்க வைக்க நினைக்கிற இடத்துல இவன் போய் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்தா இதெல்லாம் விழுந்துச்சு தொலைஞ்சு போச்சு மழை நினைச்சிடான்னா அதெல்லாம் எடுத்துக்க முடியாது, தர முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு என்னடா மனு கொடுத்தா போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட மனு கொடுத்தா அதிகாரிகள் வந்து அந்த மனுவை வந்து பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இது சம்மந்தமாக முதலமைச்சர் மனு கேட்குறாரு, கொடுக்குறோமே இத்தனை பண்ணியிருக்காரு, நமக்கு நம்ம முதல்வர் திட்டன்றாங்களே அதெல்லாம் இருக்குன்றாங்களே. முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தா முதலமைச்சரோட மனுவில் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக ஒரு இந்த இடத்துல மனு கொடுத்தோடனே என்ன பண்ண மெசேஜ் வருது, உங்கள் மனு பரிசீலனை உள்ளது, சம்பந்தப்பட்ட துறை மாற்றப்பட்டு உள்ளது, நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி ஒரு நம்பரை போடுறாங்க, ஹெல்ப்லைன் 1100 போடுறாங்க. அந்த 00 அவங்க நம்பரில் கான்டாக்ட் பண்ணால் அப்படிலாம் முதலமைச்சருடைய வெப்சைட் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா உங்கள் மனு பரிசீலனை உள்ளதுன்னு. எத்தனை மாதமோ 9 மாதம் 8 மாதமாவா பரிசீலனை இருக்குது. இன்றைக்கி போய் பார்த்தா இன்றைக்கி சின்னவர் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி போனார், முதல்வர் திட்டத்தில் சத்துணவு திட்டத்தில் போய் சாப்பிட்டாரு பார்த்தாருன்றாங்க. இன்றைக்கி அங்கே சமைக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டாரு சொல்ல முடியுமா? இவன் உங்களுக்கு தனி பிளேட்டியாக வைக்கிறாங்க, தனி சாப்பாடு. அப்போது எல்லாத்துலேயும் பார்ஷாலிட்டி இருக்குது. இன்னி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெருக்கு டாஸ்மார்க்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடுன்ற தாலுக்காவில் சின்ன 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இன்றைக்கி வளனன்றத பொண்ணை இன்றைக்கி வந்து செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணி அந்த பையன் பண்ணியிருக்கான். பேரண்ட் அந்த பொண்ணு கத்துன உடனே கத்தியில் வெட்டியிருக்கான். வெட்டு வந்து இந்த நரம்பு மூளைக்கு போகிற நரம்பு வெட்டியிருக்கு, ரத்தமாக போயின்னு இருக்கு. அந்த குடும்பம் பப்ளிக் அங்கே இருந்த பொதுமக்கள் பார்த்துட்டு பெரியவங்க விவசாயம் ஓடி போய் தடுக்க போயிருக்கான், அவங்களுக்கும் வெட்டு விழுந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் சென்னையில் பிறந்து சென்னையில் வாழ்கிறோம், ஆனால் தமிழ்நாடு முழுக்க கிராமத்தில் இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குது, வெட்டி இருக்கான். இன்றைக்கி அது குடும்பம் வறுமை கோட்டுகள் குடும்பம். இப்போது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி ராமர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் சாட்சியில் ஏதாவது இருக்கா இல்லையா? இல்லை ராமர் வாழ்ந்ததுக்கான அனைத்து இன்னைக்கு ராமர் பாலம் இருக்குன்றா, சேட்டலைட் மூலயமா பார்த்தாங்க, அதுக்கு பாலம் இருக்குன்றா. இன்னைக்கு மதுராந்தகத்தில் ஏரி காத்த கோயில் சொல்லிட்டு 1000 வருஷ கோயில் இருக்கு. ராமர் இன்னைக்கு இல்லைங்க, பகவான் கிருஷ்ணன் ஆண்டு 500 ஆண்டு ஆச்சு, இது 2000 ஆண்டு ஆச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனை மன்னர் வந்துட்டாங்க. ஒரு மன்னர் வரப்போ தன்னோட புகழ் நிகழ்ச்சி நிற்கிற முன்னாடி இருந்த புகழெல்லாம் மறக்க நினைப்பாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயம் எடுத்துங்க, இன்னைக்கு கூடிய அரசுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கோயில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கோயிலில் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், கோயில் புதுப்பிக்கிறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம், அந்த கோயிலை வந்து பராமரிப்பு பண்ணுறோம் சொல்லி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 காலத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கல்வெட்டுக்கள் அரசர்கள் பண்ண விஷயம், தான தர்மம் பண்ண விஷயம், அதெல்லாம் இருந்ததெல்லாம் இன்றைக்கி எடுத்து மறைச்சிட்டாங்க. இன்றைக்கி இருக்க டிவிஎஸ் சுந்தரம் பிள்ளை அவங்க தான் அரங்காரம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ண தாம் புகழையும் தான் அந்த கோயிலை அவர் நிர்ணயித்த மாதிரியும் கோயிலை கட்டின மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு அரங்காவலசு அதுக்கான ஆவணங்களை பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த காலத்தில் கோயிலுக்காக இந்த சொத்து எழுதி வைக்கிறோம், இதில் கோயிலுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் அங்கே இருக்க பட்டாச்சாரியர்களுக்கும் சாப்பாடு போடுறது, அவங்களுக்கான செலவு ஏற்றுக்கணும்னு சொல்லி அன்றைக்கி பெரிய பெரிய மனிதம் உள்ளவங்க ஆத்மாத்மான இது பற்றாளர்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண்ட திராவிடமும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களும் அந்த இடத்தெல்லாம் டபுள் டாக்குமெண்ட் போட்டு எல்லாத்தையும் போட்டு அரசு இடத்தையும் ஆக்கிரமிச்சு பண்ணாங்க. இந்த ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய பெரிய திமுகவில் பெருசாக இன்னைக்கு இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிகள் பல குண்டர்களை வச்சிருக்கிற கட்சி இன்னைக்கு பல லேண்ட் கிராப்பிங்கில் இருக்காங்க. 3 டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கே வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரியெல்லாம் இப்போ விடுதலை சிறுத்தைலாம் பண்ணுறான்னு சொல்லி உயர்நீதிமன்ற சம்பந்தப்பட்ட டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நேரடியாக தலையிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் இருக்கு லேண்ட் கிராப்பிங் பண்ணதுனால தான் முன்னாடி ஆண்ட திமுக லேண்ட் கிராப் அதிகாரத்தை போய் மிரட்டி பிடுங்கணும், மக்களுடைய சொத்துலாம் பிடுங்கினாங்க தான். அதுக்கு அடுத்து வந்த திமுக அதிமுக அரசு அம்மா முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு வந்து லேண்ட் கிராப்னு ஒரு செல் ஆரம்பித்து பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பண்ணி அது பெரிய உயர்நீதிமன்றம் பாராட்டியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு திருப்பி வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணாங்க, லேண்ட் கிராப் செல்லே அழிச்சிட்டாங்க. ஏன்னா
இருந்தால் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இன்றைக்கி அனைத்து அமைச்சர்களும் இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா, இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் முன்னாடி இருந்த லேண்ட் கிராப் பண்ண கேஸில் தான் இன்றைக்கி சொத்து குவிப்பில் தான் இன்றைக்கி வழக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி அந்த லேண்ட் கிராப் செல்லே எடுத்துட்டாங்களே. நீங்கள் முழுக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்துகிறீங்க, பெரிய பெரிய இடத்த மிரட்டி வாங்கியிருக்கீங்க, பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி யாருன்னா இது யூடியூப் சேனலுக்காரங்க மற்ற விஷயம் யூடியூபர்ஸோ ஒரு அவேர்னஸ் சேர்த்து போட்டு சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மீடியா சேனல்களும் பெரிய பெரிய மீடியா சேனலும் இன்றைக்கி சாதி ரீதியாகவும் அரசியல் இயக்கம் சார்ந்து இருக்காங்க. இந்த யூடியூபர்ஸர் ஆளும் கட்சியோ ஆளும் மந்திரிகளையோ ஆளும் அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஆளும் முதலமைச்சருடைய குடும்பத்தார்களை பற்றி பேசுகிறோம்னா, அவர் செய்யக்கூடிய அவேர்னஸ் பற்றி எடுத்து வச்சோம்னா உடனே வழக்கு பதிவு செய்யுது. யூடியூப் சேனலுக்காரங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறதோ, அங்கே நேர்காணல் நடத்தக்கூடிய அவர் மேலே வழக்கு போடுறதோ, அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவங்க தன்னுடைய நடக்கக்கூடிய அவலங்களை யூடியூப் சேனல் கூட அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறதோ இன்றைக்கி ஒரு அது ஃபேஷனாக போயிடுச்சு. இன்றைக்கி அடக்க முடியாத போயிடுச்சு. இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு இன்னைக்கு இங்கே இன்கம் டேக்ஸையும் இடியும் சிபிஐயும் வச்சு இன்னைக்கு அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஆளும் தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட அரசும் திராவிட மாடலாக இருக்கக்கூடிய ரெவினேட் அரசும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு மக்களை மிரட்டி பார்க்கணுன்றதான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியலோட அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தலைவர்களையும் சாதி ரீதியான அமைப்பு தலைவர்களையும் குண்டர்களை வைத்து இன்னைக்கு நடந்தக்கூடிய இன்னைக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு மனச்சாட்சியோட ஒரு காவல்துறை அதிகாரி அரசு தலையிடாமல் இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஆம்ஸ்ட்ராங்கோடைய குடும்பம் சிபிஐ விசாரணைக்கு வேணுன்றாங்கன்னா இன்னை வரைக்கும் போயின்னு இருக்கு. அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட குடும்பம் 100% சிபிஐ விசாரணைகளும் வேறுன்றதுக்கு போகிறதுக்கான 100% முகாந்திரம் இருக்குது. ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் சில விஷயங்கள் முறையாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு அரசியல் செல்வாக்கு மிக்க சென்னை மாநகரத்தை கட்டிக்காலக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர், ஒரு இன்னும் வெளிப்படையாக பேச வேண்டும், ஒரு அமைச்சருடைய இதில் முழு தலையிடம் இந்த கொலையில் இருக்குது. ஆனால் அதுக்கான காலகட்டங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். ஏன்னா அரசியல் ரீதியாக 2 திராவிட இயக்கங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் அமைச்சருக்கும் ஏற்பட்ட விரோதத்தை பின்னால் இருக்கக்கூடிய பாம் யார் என்பதுதான் ஒரு இது. அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக சென்னை மாநகரத்தை கட்டி ஆளக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய கல்வியாளரை உருவாக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பின்னாடி ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. அப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினரை தொந்தரவு செய்தால் இவர்கள் நம்மளுக்கு பல வகையில் அச்சுறுத்தல் இருக்குன்றதால் இருக்கக்கூடிய இதில் எல்லா வகையிலும் ஜெயிலில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடி, தமிழ்நாட்டில் ஆட்டப்படிக்கக்கூடிய ரவுடி, ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில் இருக்கக்கூடிய பிரபல தாதா, இன்னைக்கு நாகேந்திர என்ற நகர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஆய்வாளர் முதல் கொண்டு எல்லாம் தெரியும். ஆனால் யாரும் இறங்கி வேலை செய்யறதுக்கார இல்லை. இன்னைக்கு பார்த்து கீப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் இன்னும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் புலன் விசாரணையே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கொலை எல்லாமே தென் மாவட்டத்திலேருந்து வந்த கொலைகள் எல்லாமே கொலையாளி சரண்டர் ஆகிட்டான், கொலை முடிஞ்ச இவருக்கு அவர் கொலை முன்விரோதம் கொலை நடந்துச்சுன்னு சொல்லி மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டிகேஷனுமே டிஃப்ரெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். எப்படி இந்த கொலைக்கு வந்துச்சு, இவரோட ஏ பார்ட்டுனா பி பார்ட்டுனா சி பார்ட்டுனா சியோட ஏவோட இன்வால்மெண்ட் என்ன, பியோட இவங்க இவரோட மணி சோர்ஸ் எங்கே இருக்குது, இவருக்கு யாரோட பேக்ரவுண்டு, யாரோட இவங்களோட தூண்டுதல் பேர் இருக்குது, இவங்களை யார் ப்ரொடெக்ட் பண்ணா அப்படின்ற வகையில் இப்போ ஏபிசின்னு பிரித்து இன்னைக்கு போலீஸ் சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளரும் சென்னை மாநகர காவல்துறை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு காட்மாண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிகரான இருந்த தமிழக காவல்துறை இதனால் மடிஞ்சு போயிருந்துச்சு. இப்போ திருப்பி வந்திருக்க சென்னை மாநகருக்கு வந்திருக்க புது காவல்துறை அதிகாரியால் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்து போன 5ஆம் தேதியிலிருந்து இன்னை வரைக்கும் 28-29 நாள் ஆச்சு. சென்னை மாநகரத்தில் ஒரு கொலை நடக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு காவல்துறை எல்லாரையும் விரட்டின்னு இருக்கிறதுனால யாரும் இல்லை.
இல்லை. கொஞ்சம் இது லிபரல் ஆன திருப்பி சென்னை மாநகரத்தில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து இருக்கு. இன்னைக்கு கூட பல பேர் மிரட்டி வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இவ்வளோ சுச்சுவேஷன் சென்னை மாநகரத்தில் ஒரு விஷயம் காவல்துறை ஆணையாரை டைட் பண்ணிட்டு இருக்கவே இன்னைக்கு ஒரு லைஃபர் பெயிலில் வந்திருக்க வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு லைஃபர் இன்னைக்கு ஒருத்தனை கூட்டு மிரட்டி கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா கேட்டு கூட்டு மிரட்டி இருக்காங்க. கூட்டு மிரட்டி விஷயம் பண்ணியிருக்காங்க. இதே நாகேந்திரன் அசோசியேட் சேர்ந்தவன் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லைஃபர் எல்லாமே இன்னை வரைக்கும் இப்போ வந்து கொலை நடக்கலை, ஆனால் வழிப்பறியும் காவல்துறை ரவுடிகளை ஆள் கடத்தலும் இது மாதிரி நடந்துன்னு தான் இருக்கு. இது இந்த ஆள் கடத்தல் ஒரு கடத்தல் பணம் தரலன்றப்ப கொலையெல்லாம் போய் முடிய போகுது. இதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இவ்வளோ காவல்துறை இவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ரெச்சார் போட்டு இவ்வளோ படி நடந்துட்டு இருக்கப்பவே இன்னைக்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கூண்டர் லைஃபர் பெயிலில் வந்துடுவேன் இன்னைக்கு கூப்பிட்டு போய் ஒருத்தரை மிரட்டி 15 லட்ச ரூபா கேட்டு மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர் ஓடி போய் தப்பிச்சு போய் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கோம். காவல்துறை துரிதமாக விரைந்து நடவடிக்கை எடுத்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ இவ்வளோ தூரம் காவல்துறை சென்னை மாநகரத்தில் எஸ்பி, சிடி, கியூ பிரான்ச், ஓசிஐ, சிஐடபிள்யூ இவங்க எல்லாம் வேலை செய்துட்டு இருக்கப்பவே இத்தனை காவல்துறைக்கு உள்பிரிவுகள்லாம் வேலை செய்துட்டு இருக்கப்பவே இப்போ ரவுடிஸ் நடந்துன்னு தானே இருக்கு. அதை விட்டுட்டு ராமர் ஆண்டாரன்னா லட்சுமண ஆண்டான்னா யார் ஆண்டா என்னங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு விஷயம். இன்னைக்கு உனக்கு மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் தான் உனக்கு கடவுள். இந்த மக்களுக்கான அவேர்னஸ் ஏற்படுத்தாமல், மக்களுக்கான பாதுகாப்பு பண்ணாமல், மக்களுக்குடைய ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ராமரா ராவணனா அப்படின்னா இன்னைக்கு ராவணா கூட ஒரு அற்புதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்த ஒரு ராமனும் கிடையாது, ராவணனும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. மக்கள் நீ பாதுகாப்பு வயிற்றில் நெருப்பு கட்டின்னு சுற்றுறான். ஒரு நாள் வெளியே போகிறப்போ நெருப்பு கட்டின்னு இருக்கான். இன்னைக்கு இருக்க டிராஃபிக்கில் வெளியே இருக்கக்கூடிய இன்னைக்கு போலீஸும் அப்பாவி மக்களை மிரட்டி காசு வாங்குறான். பொய்யான உள்ள வரவங்களே ரிமாண்ட் பண்ணுறான். ஆனால் உண்மையான குற்றவாளி இன்னைக்கு காலருக்கு தூக்கி விட்டுட்டு எல்லாருக்கும் போயிட்டு இருக்கான். இன்னைக்கு டாஸ்மார்க்ல ஒரு டாஸ்மார்க் பார்லையும் பர்மிஷனே இல்லாமல் பல சென்னை மாநகரத்தில் பல ஒயின் ஷாப்புகள் பர்மிஷன் இல்லாமல் இருக்கு. 24 ஹவர்ஸ் ஒயின் ஷாப் ஓடுது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை இப்போதைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கங்க.